அப்பா எப்போ பார்த்தாலும் உடம்பு டயர்டாகவே இருக்குங்கக்கா. கடைசியாக நீ எப்போ கீரை சாப்பிட்டேன்? அது இருக்கும் பல மாதம் முன்னாடி. அப்போ கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். உடம்பு டயர்டாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்தாலுமே ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் கீரை சாப்பிட்றதே இல்லையே. ஈஸியாக நம்ம வீட்டில் பின்னாடி கொல்லப்புறத்தில் இருக்கிற முருங்கைக்கீரை கூட நம்ம சாப்பிட்றதில்ல. அதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குங்கக்கா, சிட்டியில் எங்கே எப்படி கிடைக்கும்? ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? ஒன்றும் இல்லை, வீட்டில் கொல்லப்புறத்தில் இருக்கிற அந்த முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது நீ சேர்த்துக்கோ. அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறியா? உன்ன மாதிரி இருக்கிற நிறைய பேருக்காகவே நம்ம வரஹால வந்து முருங்கை இலையை வச்சு பொடியும் தயாரிச்சிருக்கோம், தொக்கும் தயாரிச்சிருக்கோம். அது வந்து 2மே நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீ 1 மாதம் சாப்பிட்டு பாரு, நீ அடுத்த மாதம் டயர்டாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேன்.